ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி பேபி ட்ரெஸ்ஸஸுக்கு, பேபி ஃப்ராக்ஸுக்கு, பேபி ஹெட் பேண்ட்ஸுக்கு அட்டாச் பண்ணக்கூடிய மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு crochet ஃப்ளவர் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு நான் 4 ply மில்க் ஒட்னியான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட 3 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஹூக் எந்த யான் வேணுமென்றாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் மேஜிக் ரிங் போட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி மேஜிக் ரிங் கொண்டு நாங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 1 செயின் போடுறேன். ஓகே, இப்போ நாங்கள் மேஜிக் ரிங் இது பண்ணிக்கிறேன். மேஜிக் ரிங்கில் நாங்கள் இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த நூலும் இந்த ரவுண்டும் மீக்கிற சைடுக்கு தான் நாங்கள் பின்னிட்டு போகணும். ஓகே, டபுள் 2 நூல் ஈக்கிற சைடு பின்னிட்டு போகிறீங்களா, சைடு பின்னிட்டு போகல. ஓகே, நாங்கள் 3 செயின் போடுற டபுள் குரோஷேட ஹைட்டுக்கு, நீங்கள் இதை ட்ரிபிள் குரோஷேல செய்யலி ட்ரிபிள் குரோஷேட ஹைட்டுக்கு 4 செயின் போடலும். ஓகே, இப்போ இதுக்கு மேஜிக் ரிங் உள்ளுக்கும் நாங்கள் 3 டபுள் குரோஷே போடணும். 1 2 3 3 டபுள் குரோஷே போடுற. ஓகே, திருப்ப நாங்கள் 3 செயின் போட்டு இந்த மேஜிக் ரிங் உள்ளுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகே, திருப்ப 3 செயின் போடுற. 1 2 3 3 செயின் போட்டு திருப்ப டபுள் குரோஷே 1 3 டபுள் குரோஷே போடணும். 2 3 3 டபுள் குரோஷே போட்டு 3 செயின் போடணும். போட்டு மேஜிக் ரிங் உள்ளுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நாங்கள் ஜாயின் பண்ணுறோம். ஸ்லிப் ஸ்டிச்னா யானை டேர்ன் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த லூப் உள்ளுக்கால் எடுக்கிறது தான் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதில் உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமென்றாலும் செய்யலும். நாங்கள் 5 பெட்டல்ஸ் செய்வோம். திருப்ப 3 செயின் போடுற. 3 டபுள் குரோஷே 1 2 3. உங்களுக்கு இந்த பெட்டல் இதை விட மெல்லிசா வேணும், அதாவது அகலம் குறைவா தேவையா இருந்தால் உங்களுக்கு 2 டபுள் குரோஷே போடும் மேலும் 2 டபுள் குரோஷே போட்டு செய்யும் மேலும். அதுபோல் உங்களுக்கு ட்ரிபிள் குரோஷேல இதை ஒர்க் பண்ணும் மேலும். ஓகே, திருப்ப 1 2 3 3 செயின். இந்த 2 இந்த மேஜிக் ரிங் ரவுண்டும் இந்த நாங்கள் எங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணின ஒர்க்கிங் யான் ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட் இந்த யானும் ஈக்கிற 2ஐயும் சேர்த்து வச்சு 2க்குள்ளாலையும் தான் நாங்கள் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் இந்த யானை இழுத்தேன்னா இந்த மேஜிக் ரிங் இந்த ரவுண்ட் வந்து நடுவில் இருக்கிற ஹோல் வந்து எங்களுக்கு சிரிசாகும். அப்படி இல்லாட்டி இழுத்து எங்களுக்கு அதை டைட் பண்ணுறது கஷ்டமாயிக்கும். திருப்ப 3 செயின் டபுள் குரோஷே போடுங்க. போட்டுட்டு 3 செயின் போட்டு திருப்ப ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த மாதிரி 4 பெட்டல்ஸ் பூ உங்களுக்கு செய்யும் மேலும், அப்படி இல்லாட்டி 5 இதழ் பூ செய்யும் மேலும். ஓகே, திருப்ப 3 செயின் 3 டபுள் குரோஷே. கட்டாயம் நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ள இந்த 2 இதுக்காலையும் போடுறீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. 2 டபுள் குரோஷே 3வது டபுள் குரோஷே திருப்ப 3 செயின் இதுக்கால இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் இது இந்த மாதிரி இழுத்தோம்னே எங்களுக்கு இடம் வரும். திருப்ப ஒரு ஸ்லிப் ஸ்டிச் 1 செயின் போட்டு யானை கட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி யானை கட் பண்ணி இது ஹூக் இந்த மாதிரி இழுத்தோம்னே இந்த இடம் இதாயிரும், லொக் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்து இந்த ஸ்டார்டிங் யானை இந்த மாதிரி நாங்கள் இதை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்தோம்னா இது டைட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நல்லா இழுத்து அதுங்களுக்கு டைட் பண்ணிடும். ஓகே, டைட் பண்ணிட்டு இந்த மாதிரிங்களுக்கு இதழ்களை செஞ்சு கொள்ற. கீழே இது 2ஐயும் எங்களுக்கு அட்டாச் பண்ணி நோட்டு 2 போட்டுண்டா. ஓகே, நார்மல் முடிச்சு போட்டு எங்களுக்கு வேணுமெண்டா இந்த நூலை அப்படியே வச்சு இப்போ எங்களுக்கு பேபி ட்ரெஸ்ஸஸில் ஆட் பண்ணக்குள்ள இதை ஹூக்கால கீழால் எடுத்து ட்ரெஸ்ஸில் எங்களுக்கு ஒரு முடிச்சு போட்டு கட்டி விடும் மேலும். ஓகே, நடுவில் உங்களுக்கு இந்த ஹோல் வெள்ளம் காமிக்கிறதுக்கு. ஓகே ஓகே, இந்த மாதிரி ரவுண்ட் பேர்ல் அப்படி இல்லாட்டி ஹாஃப் பீட்ஸ் இருக்குது. அது இந்த மாதிரி B6000 க்ளூ இருக்குது. அது இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொள்ளிடும். ஓகே,
ஓகே டியர்ஸ், உங்களுக்கு இது கிளியர் ஆயிக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.